Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கண்டெய்னர் ஆர்என்ஜி அப்படின்னு ஒரு மிக அற்புதமான ஒரு கேம் 98 ரேட்டிங் வந்திருக்காங்க. அப்படி ஒரு கேம் என்னதான் அதுக்குன்னு விளையாண்டு பார்க்கறதுக்காக தான் இங்க வந்துருக்கோம். சரி வாங்க விளையாண்டு பார்க்கலாம். ஓகே லோட் ஆயிட்டு இருக்கு. இங்கேயும் உள்ள கேம்குள்ள இன்னும் லோட் ஆயிட்டு இருக்கு கேமு. ஓகே எத்தனை நம்மளுக்கு ஒரு கண்டெய்னர் தந்திருக்காங்க. ஓப்பன் பண்ண சொல்றாங்க டுட்டோரியல் படி. அவங்க ஓப்பன் பண்ணலாம். ஓகே நம்மளுக்கு வழக்கம் போல நம்மள சொப்பு சாமான் தந்துருக்காங்க. பிக்கப் பண்ணிடலாம் எல்லாத்தையும். பிக்கப் பிக்கப் பிக்கப். ஆனா எப்படி தந்தாங்க? ஓ முதல் வாட்டி வந்திருக்கோம்ல, அதனாலதான் தந்துருக்காங்க கைஸ். ட்ராப் பண்ணிடலாம் எல்லா ஐட்டத்தையும். ஓகே எல்லாத்தையும் ட்ராப் பண்ணியாச்சு. கஸ்டமர்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கண்டெய்னருக்கு போக சொல்லுது. ஓகே கைஸ் கண்டெய்னர் வாங்க சொல்றாங்க. கண்டெய்னர் வாங்கலாம். ஓகே 100 rupees ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். வாங்க ஸ்பெண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் இருக்க போது. நம்ம பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஓப்பன் பண்ணணும். அந்த கண்டெய்னர்லேருந்து வர காசை கண்டெய்னர்லேருந்து வர ஜாமான்களை நம்மளோட ஷாப்பில் வைக்கிறோம். கஸ்டமர் வாங்குறாங்க. அப்புறம் அந்த கஸ்டமர் வாங்கி நம்மளுக்கு தர காசை வச்சு நம்ம இன்னும் கண்டெய்னர் வாங்கணும். அந்த மாதிரி தான் இருக்க போகுது இந்த கேம். அதனால தான் இது நல்ல கேம்னு நான் சொல்லி வீடியோ போடலான்னு முடிவு எடுத்துருக்கேன். சரி வாங்க எல்லாத்தையும் ட்ராப் பண்ணலாம். ஓகே ட்ராப் போட்டாச்சு. நம்மளோட இடத்துக்கு போயிடலாம். ஆமாம் இங்கே எப்படி அந்த ரெட் கலர் கண்டெய்னர் வந்துச்சு? நான் ஒன்றும் கண்டெய்னர் வாங்கலையே. சரி நம்ம ஒரு கண்டெய்னர் வாங்கலாம். ஓகே இந்த வாட்டி நான் அந்த ரெட் கலர் வந்த கண்டெய்னர் ரெட் கலர் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். ஓகே இதான் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ். இவ்வளோ கண்டெய்னர்ஸ் இருக்கு. வாங்குவோமான்னு தெரில. பார்ட் 2 வேணும்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நம்மளுக்கு புதுசாக வந்துருக்கிறது ஒரு கண்டெய்னரை ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம க்ரீன் கலரை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே நம்மளுக்கு கிடச்சிருக்கு நிறைய ஐட்டம்ஸ். இது வேற ரோபக்ஸ். ஓகே திரும்ப சொப்புச்சாமான் கைஸ். நம்ம என்னன்னா ருபீஸ் வச்சு போட்டாலும் திரும்ப சொப்புச்சாமான் வந்துகிட்டு இருக்கு. பட் ப்ராஃபிட் போகுது, அது வரைக்கும் நல்லது. ஓகே பிக்கப் பண்ணலாம். செருப்பெல்லாம் தந்து வச்சிருக்காங்க. செருப்பெல்லாம் தந்து வச்சிருக்காங்க. 102 126. ஓகே எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடலாம். ஈவெண்ட்லாம் நடக்கும்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சா லக்கு வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கேம் பற்றி. ஓகே அப்கிரேட்ஸ்க்கு போய் கண்டெய்னர் வாங்கிடலாம். இந்த வாட்டி ரெட் கலர் கண்டெய்னர் வாங்கலாமா இல்லை இது வாங்கலாமா? எது வாங்கலாம்? காசு இல்லை ப்ளூக்கு. ஓகே ரெட் கலர் தான் வாங்கிடலாம். 2 தான் வாங்க முடிஞ்சிருக்கு. நல்லா வாங்கணும்னு நம்பி வாங்கியிருக்கோம். ஒரு வேலை லாஸ்ட்ல போயிடுச்சுன்னா அவ்வளோதான், கோவிந்தா. சோழி தான் கைஸ், சோழி முடிஞ்சுது. ஓகே நம்மளுக்கு எத்தனையோ ஒரு புக்கு தந்துருக்காங்க. என்சான்ட்மெண்ட் புக்கு நியூ ஐட்டம்னு காமிக்குது. 600 கைஸ். யோப்பா நான் கூட லாஸ்ட் நினச்சேன். 600 தந்துருக்காங்க. நல்லது. ஓகே 140. ஓகே கைஸ் இதுலேயும் ப்ராஃபிட் தான். நல்லா இருக்கு. கேம் நல்லா இருக்கு. இப்போ வரைக்கும் எந்த பதையும் இல்லை. ஓகே எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடலாம். வாங்க ட்ராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கண்டெய்னர் வாங்கலாம். வாங்க நெக்ஸ்ட் கண்டெய்னர் 400 தான் இருக்குது கைஸ். ஆனால் அப்டேட் பண்ண சொல்றாங்க. எதுக்கு அப்டேட் பண்ணலாம்? 12 பில்லியன் கைஸ். நான் சேருமானே தரல. இது 6000. அது கூட இன்னும் சேரல. நம்ம இன்னும் இப்போதான் கேக்கே தொட்டுக்கோம். 8 இன்வென்ட்ரி. இது வேணா வாங்கலாம் கஸ்டமர். ஆனா யூஸ் இருக்குமான்னு தெரியல. கண்டெய்னர் தான் வாங்கணும். அன்லாக் பண்ண பிளேஸ. சரி இன்வென்ட்ரி போட்டு வச்சுக்கலாம். அப்பதான் நிறைய கண்டெய்னர்லாம் வாங்கி அதில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். எடுத்து சேல் பண்ண முடியும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கண்டெய்னர் சீல்டு கண்டெய்னர் வாங்கியிருக்கோம். 2 வருதான். நல்லா ப்ராஃபிட் வந்தா இதை வாங்கலாம். இல்லை காசு இல்லைன்னா ரெட் கலர் தான் வாங்கியிருக்கோம். லாஸ்ட் தான் கைஸ் 35 rupees லாஸ்ட். தேவையில்லாம வாங்கிட்டோம்.
சரி இதுவாச்சும் லக்கு கிடைக்கட்டுமே, பார்க்கலாம். நான் காலி சாண்டா கிளாஸ் போத இதெல்லாம் தந்துருக்காங்க. 655 இப்ப இருக்க ரேஞ்சுக்கு 655லாம் ரொம்ப அதிகம் கைஸ். ஸோ ஃபைனலி நம்மளுக்கு இதுல ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு கைஸ், 280 rupees. ஓகே, எல்லாத்தையும் டாப் பண்ணிடலாம். ஓகே, ஆனா எதிர்பார்க்கவே இல்லை கைஸ் 669 கிடைக்கும்னு. அவ்வளோ காசுல ஒரு கண்டெய்னர்ல வரும்னு நினைச்சு பார்க்கல. இன்னும் காசு செல் ஆகல, இப்பதான் சேல் ஆயிருக்கு. ஓகே, நான் இதான் வாங்கியிருக்கேன் இப்போ இருக்க கண்டிஷனுக்கு. அப்புறமா காசு அதிகமாக கச்சா அந்த சீல்டு கண்டெய்னர், அதுக்கு அப்கிரேடான கண்டெய்னர்லாம் வாங்கலாம். ஆனா அனிமேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க கைஸ். இந்த கண்டெய்னர் வந்து ஓப்பன் ஆகுறதுல சொப்பு சாமான் கைஸ். இதுலயும் இதுல ப்ராஃபிட் தான் சொல்றேன். ஓகே, இதுல திரும்ப சொப்பு சாமான் தான், செருப்பதான் கைஸ் ஆகுங்க, காமெடியா இருக்கு. பட் ஸ்டில் இதுல லாஸ் வந்திருக்கு. ஐயோ, ஆக்டோபஸ்லாம் இருக்கு, பொம்மையா இல்லை ரியலா? 300 கைஸ் ப்ராஃபிட். குட், வெரி குட். என்ன பிக்கப் பண்ண மாட்டேங்குது? ஓ, இன்வென்ட்ரி ஃபுல்லா? சாரி கைஸ், இன்வென்ட்ரியை போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தோம்னா ட்ராப்பா. ஓகே, அந்த கண்டெய்னர்ல இருக்கிற அந்த குட்டி சொப்பு சோமப்பா ஓ டக்கு அதை எத்தலாம். ஓகே, 500 rupees ப்ராஃபிட். வாவ், நல்லா சேல் ஆகுது. எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடலாம் வாங்க. ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ போய் சும்மா சுத்தி பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோரேஷன். ஓகே, இங்க என்னமோ தந்துருக்காங்க, போர்ஷன் ஷாப்பா? போர்ஷன் கைஸ், போர்ஷன் ரோபக்ஸா? இல்ல, காசுலயும் கிடைக்குது. காசும் தான் வாங்கலாம், ஈவெண்ட் போட்டா வாங்கலாம், அட்மின் ஆஃபீஸ்ல இருந்தா வாங்கலாம். இதான் கைஸ், இங்கே காயின்ஸ்லாம் இருக்கு. 2 ரூபா, 100 ரூபா, 4 ரூபாய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படி காசு தருவாங்களா? எல்லா குட்டி காசு தான், கலெக்ட் பண்ணிட்டே போலாம். இதை வச்சாச்சு ஏதாச்சும் பண்ணலாம்ல. ஓகே, என்னமோ டாலர்ஸ் பர்பிள் கலர்ல 51 காமிக்குது. ஓ, அது மஷ்ரூம் வாங்க போகுது கைஸ். பிளான்ட் வாங்கினா லக் கிடைக்கும்னு சொன்னேன்ல, அது அதோட காசு போல இருக்கு. சரி, போகுதுன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேல பண்ண வேணாம். இவர் தான் அந்த மஷ்ரூம் தாத்தா, இவர்கிட்ட டாக் பண்ணா மஷ்ரூம் காமிங்கன்னு கேட்கணும். சொன்ன மாதிரியே மஷ்ரூம் வந்துச்சு. ஒண்ணுதான் ஸ்டாக்ல இருக்கு. ஐயோ, 2 ஸ்டாக்ல இருக்கு கைஸ். ஆனா அதுக்கெல்லாம் பாருங்க 500 வேணும், நம்ம கிட்ட இப்பதான் 51 கிடைச்சிருக்கு. ஓகே, 2 கலெக்ட் பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா காயின்ஸ் இப்படி கொட்டி கிடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல கைஸ். ஆனா என்ன, 3-4 தான் கிடைக்குது. பேசிக் வந்தவங்களுக்குலாம் வேணா ப்ராஃபிட்டா இருக்கலாம். ஓகே, போகலாம், நம்ம பேஸுக்கு போகலாம். வாங்கலாம். 2000 ரூபா சேர்ந்துச்சு கைஸ், 2000 rupees சேர்ந்துச்சு கைஸ். ஓகே, ப்ரௌசருக்கு போகலாம். கண்டெய்னர் இந்த வாட்டி ஒரு நல்ல கண்டெய்னராக வாங்கலாம் கைஸ். ஆனால் இதுதான் ரொம்ப காசு அதிகம். சீல்டு கண்டெய்னர் வாங்கிடலாம். ஓகே, 3 கண்டெய்னர் வாங்கியாச்சு. 3 இடத்துக்கு 3 கண்டெய்னர் வாங்கியாச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணலாம் வாங்க. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா எடுக்கலாம் ஐட்டம்ஸ் எல்லாம். மியூட்டேஷன் ஃபெஸ்டிவல் has started guys. Sorry, 4000 மியூட்டேஷன் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆனு போட்டோம்னா நம்மளுக்கு 4000 rupees அடிச்சாம் பாரு லக்கு. அவ்வளோ லக்கு கச்சிச்சு கைஸ். இந்த நல்லா இருக்கு கைஸ் இந்த ஃபெஸ்டிவல். ஆனா லாஸ்ட்ல போயிடுச்சு. இப்போதான் வாய மூணு 2000 இன்வென்ட்ரி ஃபுல் கைஸ். எல்லாத்தையும் போட்டு வரலாம். அம்பானி ஆயுதமா? இல்ல, நம்மளுக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். பட் கண்டெய்னர் என்னமோ 600 தான் வாங்கினேன், 1600 இருக்கும். அதுக்கு 2000 rupeesலாம் வந்தது. ஓகே, இதை வாங்கிடலாம், இதை எடுத்துடலாம். 2000 rupees ப்ராஃபிட் சொன்ன மாதிரியா. ஓகே, வாங்க எல்லாத்தையும் டாப் பண்ணிடலாம். மியூட்டேஷன் ஃபெஸ்டிவல்ல மியூட்டேஷன் கிடைக்கும்னு பார்த்தா, பிளான் வச்சாதான் மியூட்டேஷன் கிடைக்கும்னு பார்த்தா அவங்களே மியூட்டேஷன் தாங்க கைஸ். இதாங்க சம்பானித்தனம். ஓகே, நம்ம இன்னும் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கலாம். சீல்டு கண்டெய்னர் 1 தான் வாங்க முடிஞ்சது இப்போதைக்கு.
ஓகே அதுக்கு 3, 2, 1 லேட்டர். ஓகே ஜொலிக்குது 2000. ஓகே நல்லதுதான். ஆமா 1788 வந்து இது. ஓகே ட்ராப் பண்ணிடலாம் வாங்க. ட்ராப் பண்ணியாச்சு. இதை வாங்கினா நல்லா இருக்கும். ஆனா வாங்குற மாதிரி யாரும் தரல. எல்லாரும் கம்மியான காசு தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே என்ன கைஸ் எல்லாரோட பேஸும் எம்டியா இருக்கு, ஒன்றும் இல்லை. ஓகே இந்த பேஸ் பார்க்கலாம். இந்த பேஸ் அதோட எம்டியா இருக்கு. ஆனா எல்லாம் மஷ்ரூம் வாங்கி வச்சிருக்காங்க கைஸ். அதான் நம்மளும் வாங்குவோம். இந்த பாட்டில் வாங்குவோமான்னு தெரியல. நெக்ஸ்ட் பாட்டில் வேணா வாங்கலாம். ஓகே இவன் பாருங்க கைஸ் என்னென்னமோ வச்சிருக்கான். இவன் அம்பானி போல இருக்கு கைஸ். இதெல்லாம் நான் பார்த்த போதே தெரியல, என்னென்னமோ வச்சிருக்கான். ஓகே நம்ம இப்ப நம்ம பேஸுக்கு போலாம். எல்லாரோட பேஸ வாயை திறந்து பார்த்தது போனோம். இப்ப நம்ம பேஸுக்கு போலாம். ஆனா கிளாஸ் எல்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க கைஸ். பாருங்களேன் அந்த கிளாஸ் எல்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க. ஓகே நம்ம இப்ப எவ்வளவு இருக்கு? 9000 ருபீஸ் இருக்கு கைஸ். 9000 ருபீஸ்க்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல. சரி வாங்கி பார்க்கலாம் கைஸ். 9000 ருபீஸ்க்கு 10K இருக்கு. சா மிலிட்ரி வேணா வாங்கலாம் கைஸ். ஓகே 3 வாங்கியிருக்கேன். லக்கு கிடைக்கும்னு வாங்கியிருக்கேன். லக்கு மியூட்டேஷன் ஈவென்ட் போட்டுருக்காங்க. லக்கு கிடைக்கும்னு வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் ஓபன் ப்ளீஸ் லக். ஆனா எதுவும் பெருசாலாம் வரல கைஸ். 6000 ருபீஸ் கைஸ் மியூட்டேஷன் ஃபெஸ்டிவல்ல. நல்லது கைஸ். இப்போ 6000 ருபீஸ்னால ப்ராஃபிட். ஓகே 1000 ப்ராஃபிட் கைஸ். நான் கூட என்னமோ இதுவா மியூட்டேஷன் ஃபெஸ்டிவல் ஐ மீன் லாஸ் ஒன்று நினச்சேன். ப்ராஃபிட் வந்துருச்சு. குட். இப்படியே போனா நல்லது. தெரியல. ஓகே மியூட்டேஷன் ஃபெஸ்டிவல் ஓவர். இதுக்கு மேல எதுவும் கிடைக்காம தான் நினைக்கிறேன். எந்த கண்டெய்னர்லையும் தெரியல. வாங்கி பார்த்தா தான் தெரியும். 6000 கைஸ். ஏவா ஏதோ டபுள் மடங்கு ப்ராஃபிட் வந்துச்சு. 1000 ஜெட் பேக் கைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா தான் இருக்கு. ஓகே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடலாம் வாங்க. ஜெட் பேக் வச்சுக்கிட்டே போகலாம். ஓகே ட்ராப் தரலாம். ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. திரும்ப போய் கண்டெய்னர் வாங்கணும். என்ன இது கைஸ் ஸ்டாஷு? ஐ மீன் குப்பையா இருக்கிறதுல இதில் போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு எதுவும் குப்பையா கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளே நூம்பு. வேலட்டா இது என்னது? இங்க என்ன கிரீன் ப்ளூ கலர்ல இருக்குது என்னமோ ஒன்று கைஸ். ஓகே இதெல்லாம் வாங்கவே மாட்டேங்கிறாங்க கைஸ். ஆனா நான் பயந்துகிட்டு இருந்தேன் லாஸா ப்ராஃபிட் வந்தா கூட கஷ்டமா சொல்ல மாட்டேங்க வந்து வாங்க மாட்டேங்கிறாங்களே கைஸ். மன வருத்தலா இருக்கு. 10K வந்துருச்சு கைஸ். யோப்பா ஃபைனலி 10K வந்துருச்சு. இப்ப போய் வாங்கலாம் வாங்க. ஓகே வாங்கலாம். இதெல்லாம் வாங்கலாம். இதை வாங்கலாமான்னு தெரியல. இப்போதைக்கு ஏதாச்சும் கம்மி காசுலயே வாங்கலாம். மிலிட்ரி தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அது வாங்கி நம்மளுக்கு லாஸா போச்சுன்னா ரொம்ப மன வருத்தலுக்கு போயிடுவோம். ஐ மீன் ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிடுவோம். அதுக்கு இதே வாங்கிடலாம் பேசாம. ஓகே 130 ருபீஸ் 116 ருபீஸ் ப்ராஃபிட். லாஸ் தான் கைஸ் இதுல. ஏன் தான் இந்த மாதிரி பண்ணாங்க. இதை ஓப்பன் பண்ணலாம் வாங்க. என்னமோ பெருசா கிடைச்சிருக்கு. காயின் மாதிரி பெரிய காயின். ப்ராஃபிட்டா லாஸ் தான் நினைக்கிறேன். தெரியல. லாஸா தான் இருக்கும் கைஸ். ப்ராஃபிட் கைஸ். சாரி கைஸ் 4000 ருபீஸ் கிடைச்சிருக்கு. ட்ராப் பண்ணிடலாம். ஓகே திரும்ப போய் நம்மளோட இன்னும் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணலாம். பார்க்க குட்டியா இருந்துச்சு கைஸ். ஆனா பாத்தீங்கல்ல 3000 ருபீஸ் ப்ராஃபிட் தான். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ப்ராஃபிட் வந்துச்சு. அதை பத்து ப்ரௌடா இருக்கணும். ஓகே எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடலாம் வாங்க.
பாருங்க, அது மட்டும் தனியா மின்னுக்குது. ஓகே, திரும்ப வாங்கலாம். இன்வென்ட்ரி இந்த வாட்டி அப்கிரேட் பண்ணிடலாமா? வேணாம், இதே வாங்கலாம். ஓகே, திரும்ப கண்டெய்னர் தான் வாங்கினேன். இந்த மிலிட்ரி தான் வாங்கினேன். ஏன்னா இதான் எனக்கு சரியா இருக்குமோன்னு தோணுது. ஐ திங்க் ஸோ. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னா நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். வந்துருச்சு. எல்லா கண்டெய்னரையும் ஓப்பன் பண்ணிடலாம் வழக்கம் போல. ஓப்பன் பண்ணியாச்சு. இதுல ப்ராஃபிட் இருக்குமான்னு தெரியலையே. ஐயோ, லாஸ் தான் கைஸ். சே, மியூட்டேஷன் ஃபெஸ்டிவல்லாம் கைஸ் வாங்கணும். 2000 அநியாயத்துக்கு லாஸ் கைஸ். அப்ப இதுல அட்லீஸ்ட் ஒரு 2000 ப்ராஃபிட் வந்து 4000 ப்ராஃபிட் வந்தாதான் கைஸ் நல்லது. ஓகே, ப்ராஃபிட் தான் நினைக்கிறேன், தெரியல. இன்வென்ட்ரி ஃபுல் கைஸ், சாரி, எல்லாத்தையும் இன்வென்ட்ரி ட்ராப் பண்றதுனால. அதே மாதிரி ஓடும் போது பாக்குறீங்கல்ல, தலை கீழே வச்சு ஓடிட்டு இருக்காங்க பாருங்களேன். காமெடியா அனிமேஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, ப்ராஃபிட். ஓகே, இதுல போனா 4000 ருபீஸ். நல்லதுதான், நல்லாதான் வந்து வாங்க. 1000 ருபீஸ் ஹேமர், ஜெயண்ட் ஹேமர் கைஸ். அதுவும் அது காமிக்கிறாங்க என்னெல்லாம் கச்சிருக்குன்னு. ஆனா நம்மளாம் அதெல்லாம் படிக்க மாட்டோம். ஏன்னா அதை படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு கண்டெய்னர் வாங்கிட்டு போயிடலாம். அதான் நல்ல வழின்னு தோணுது. ஓகே, 4000 ருபீஸ் தான் சேர்ந்துருக்கு, காசு இல்லை. அதனால வழக்கம் போல ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் போட்டு வரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஐட்டம்லாம் பார்த்தணும். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே எக்ஸ்ப்ளோரேஷன் போடணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோபாக்ஸ் தான் கைஸ். நான் ரோபாக்ஸ் காமிச்சது எதுக்கோ, அப்ப நீங்க வந்து வாங்கக்கூடாதுல்ல, அவங்களுக்குள்ள தெரியாம. அதனால ரோபாக்ஸ் தான் எல்லாமே காமிச்சாங்க. ஓகே, இன்வென்ட்ரி பண்ணலாமா? ஓகே, கரெக்டாக என்ன பண்ணலாமா? எந்த ஈவெண்ட்டும் போல. இப்ப டே டைம் ஜம்ப் பண்ணுங்க. ஜம்பும் வாங்கல, அப்படியே கையை தூக்கிட்டு ஜாலியா ஜம்ப் பண்ணுவான். எல்லாம் எக்ஸ்ப்ளோரேஷன் கிளம்பிடுவாங்க. இது என்ன கைஸ் ஓடிக்கிட்டு இருக்கு? என்னமோ நம்ம பேஸ்க்கு போலாம். இன்னும் எதுவும் வாங்கலையாடா? என்னடா பண்ணீங்க கஸ்டமர்ஸ்? வீணா போன கஸ்டமர்ஸ், சாரி கஸ்டமர்ஸ், தயவு செஞ்சு வாங்குங்க ஐயா. ஓகே, நீங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க கைஸ். ஏன்னா உங்களுக்காக தான் நான் இதெல்லாம் வீடியோ போடுறேன். 34 வியூஸ் போகுதேபடி சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதனால நிறைய வீடியோஸ் போடுவோம் நாங்க. ஓகே, இதெல்லாம் கம்மியான இதுதான். இன்னும் இதெல்லாம் அன்லாக் பண்ணோம். இப்போதைக்கு ஒன்று அன்லாக் பண்ணியிருக்கோம். இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒன்று அவங்க தந்தது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று அன்லாக் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னும் 1000 ருபீஸ்லாம் சேலாவே ஆகலாம் கைஸ். சொப்பு சாமாக்குன்னு சேல் ஆகலைன்னா பார்த்துக்கோங்களேன், கஷ்டமாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கே வாங்க, என்னமோ ஈவெண்ட் வருதா, ஃபாலோ ஈவெண்ட்னு வந்திருக்கு. நீங்க இந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணீங்கன்னா நீங்க பணக்காரங்களா ஆயிடுவீங்கன்னு அந்த பிக்சர்ல போட்டுருக்கு. அப்படி பணக்காரங்களா ஆகிறதுக்கு நீங்க நான் அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணணும் கைஸ். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அதே மாதிரி ஹைப் தர முடிஞ்சா ஹைப்பையும் தந்துருங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஐட்டம் சோல்டு மாஸ்டரி இஸ் லெவல் 2. என்னென்னமோ வருது கைஸ், என்னன்னே தெரியல. நம்மளோட இதுக்கு போனோம். போர்ஷன் ஹேவ் பீன் ரீஸ்டாக்டு. நம்மளுக்கு எதுக்கு கைஸ் போர்ஷன்? நம்மளே போட போச்சு. நம்மளே கம்மியான காசுக்கு தான் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்குவோம். இதுல போர்ஷன் குச்சா என்ன யூஸ்? ஓகே, நம்மளோட மிலிட்ரி கண்டெய்னர் வாங்கியாச்சு. இப்ப எல்லா கண்டெய்னரும் வரட்டும். மிலிட்ரி ஹவுஸ்ல இருந்து தூக்கி போவாங்க கைஸ் எல்லா கண்டெய்னரையும். ஓகே, அண்டா சட்டியெல்லாம் தந்துருக்காங்க. இது ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன். ஓகே, ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசா தோணுதுல, எல்லாம் குட்டியா தான் இருக்கு. மேபி குட்டியா இருக்கிறது கூட எப்படி அந்த ஷைனிங் 3000 ருபீஸ் வந்துச்சோ அதே மாதிரி குட்டியா இருக்கிறது கூட மேலே போகலாம். ஆனா இது வேஸ்ட் தான், லாஸ். இதுல மேபி மேல போலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, 1000 2000 ப்ராஃபிட் தான் கைஸ், ப்ராஃபிட் தான். எனக்கு என்னன்னா நல்ல மினுமினுக்கு ஐட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிந்து சமனா தந்துட்டாங்க பாத்தீங்களா, அதான் கைஸ் டிசப்பாயிண்டா இருக்கு. ஓகே, நம்மளோட கண்டெய்னருக்கு போயிடலாம்.
ப்ராஃபிட் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் கண்டெய்னர். பாப்கார்ன்லாம் வச்சிருக்காங்க கைஸ் கண்டெய்னருக்குள்ள. அநியாயத்துக்கு இந்த மாதிரி லாஜிக்ல எல்லாம் யோசிச்சிருக்காங்க கைஸ். ஓகே, எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இதுலயும் ப்ராஃபிட் தான். ஜாலி லக்கி லக்கி ஜாலி. ஓகே, எல்லாத்தையும் டாப் பண்ணிடலாம். நல்லா இருக்கு. டாப் பண்ணது கூட கையில வச்சு போன மாதிரி இருக்கு. நல்லாதான் இருக்கு. எஸ், ஜஸ்ட் எஸ். என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க guys இவங்களுக்குள்ள. நம்ம கடை நல்லா இருக்கான்னு கஸ்டமர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அண்டா சைஸுக்கு மஷ்ரூம்லாம் வச்சிருக்காங்க இந்த தாத்தா. வாங்குவோமான்னு தரல. நான் கைஸ் ஜாகிங் பண்ணோமா என்ன? பின்னாடி போயிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுங்க. இது பின்னாடி தள்ளிட்டு போதே. அப்ப இது முன்னாடி தள்ளிட்டு போகுமா? ஏய், ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்கு கைஸ். சூப்பர் இருக்கு. சூப்பர் பண்ணி வச்சிருக்காங்க. நான் கூட என்னமோ ஓடுவோம்னு நினைச்சேன். பார்த்தா ஜாலியா போகிறதுக்கு ரைடு மாதிரி. பாருங்க, எல்லாமே பார்த்துட்டு போனோம். எல்லா பேசையும் நம்ம பார்த்துட்டு போனோம். அப்படியே அப்படியே காயின்ஸ் எல்லாம் பின்னாடி வந்துச்சு பாத்தீங்கல்ல. ஓகே, போதும் ரைட் போனது. இப்ப நாம நம்மளோட கண்டெய்னர் வாங்குற என்ஜாய் பண்ணலாம் வாங்க. 4 ஐட்டம் ஸ்லாட் என்னதான் அன்லாக் பண்ணியிருந்தாலும் கண்டெய்னர் வர மாட்டேங்குது கைஸ். ஐ மீன் கண்டெய்னர்லாம் அதிகமா நிறைய காசுலாம் வர மாட்டேங்குது. ஒரு 5000 கீழே தந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 6000 7000 எப்ப தருவாங்கன்னு தெரியல. நம்ம என்ஜாய் பண்ணலாம். இதான் கைஸ் செம்மையா இருக்கு. அப்படியே அங்க பாத்தீங்களா பின்னாடி அப்படியே பெட்டு மாதிரி காயின்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. செம்மையா இருக்கு கைஸ். எப்படிதான் பண்ணாங்களோ. 12,000 தந்துச்சு பாருங்க. ஒரு 2 ரைடு தான் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள 12,000 தந்துச்சு. ஓகே, கண்டெய்னர் மிலிட்ரி கண்டெய்னர் ஆல்வேஸ். ஓகே, சேம் மிலிட்ரி கண்டெய்னர். ஓகே, வந்ததுக்கு அதே மாதிரி வேற என்ன கேம் விளையாடுறதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க கைஸ். நீங்களும் கமெண்டே பண்ண மாட்டேங்க, அதையும் பாத்துக்கிட்டு வாங்க. இப்பதான் வேண்டுகிட்டேன் எனக்கு ஏதாச்சும் நல்லதா தாங்கன்னு, அதுக்குள்ள நல்லதா தண்டாங்க கைஸ். பாருங்களேன் எவ்வளோ பெருசு. எவ்வளோ சாமி. இது ஜெயண்ட் கைஸ், ஜெயண்ட். நான் எடுத்து காமிக்கிறேன். எடுத்துட்டானா? எடுத்துட்டாங்க கைஸ். 59,000 கைஸ். பாருங்களேன், நான் 3,000க்கு வாங்கின கண்டெய்னர்ல 59,000க்கு ப்ராஃபிட் கைஸ். அப்புறம் நீங்களும் இந்த வே ஃபாலோ பண்ணுங்க கைஸ். மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராஃபிட்லாம் கிடைக்கும். எவ்வளவு காசு தந்துட்டாங்க, அள்ளி தந்துட்டாங்க கைஸ். ஆனா அதுக்குன்னு எங்க போச்சு அந்த ஐட்டம்? கையில இல்ல. பாருங்களேன், ஷாப் ஃபுல்லுத்தையும் அபகரிச்சிச்சு கைஸ். உங்களுக்கு ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என் மார்க்கெட்டோட பெருசா இந்த டம்பிள்ஸ். அவனா பாத்துக்கோங்க. ஹாப்பி தான் கைஸ். ஆனா ஆக்சுவலி சீரியஸா நான் ஹாப்பி. நான் நினைச்சது என்னமோ குட்டியா தருவாங்கன்னு. பட் 3,000 கண்டெய்னர்ல 58,000க்கு தந்துருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். we have to appreciate it guys. ஓகே, 46 rupees. இதுலலாம் மைனஸ் என்ன, 500 ரூபா தானே. நம்மளுக்குலாம் 59,000 ப்ராஃபிட். 31,000 23,000 என்ன கைஸ், நான் சொல்லி வாங்க முடியல. காசு கம்மியா இருக்குன்னு அதுக்குள்ள இவ்வளவா? அந்த லாஸ்ட் கண்டெய்னரோட இந்த கண்டெய்னர்ல அதிக ப்ராஃபிட் இருக்கு கைஸ். 50 ஐ மீன் ஈக்குவலா இருக்கு கைஸ். ஓ, சைஸ் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிருக்கா? 6,7 ப்ராஃபிட் கைஸ். ஓகே, சைஸ் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அந்த 50க்கு தந்துட்டாங்க. பாருங்க, இது கொஞ்சம் இடஞ்செல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் ஆனா நல்லா தந்துருக்காங்க. நான் ஹேட் அப்ரிஷியேட் கைஸ். நான் கூட நினைச்சேன் என்னடா போன கண்டெய்னர்ல எல்லாம் சொப்பிச்சமா வச்சு 2,000 லாஸ்ட் தந்துக்கிட்டு இருக்காங்களே, ஒரு கேம் போங்காட்டம் வருதுன்னு பார்த்தேன். பார்த்தா அசத்தெல்லாம் தந்து கலக்கிட்டாங்க கைஸ். ஃப்ரீ கண்டெய்னர் கைஸ், ஃப்ரீ கண்டெய்னர், ஃப்ரீயான கண்டெய்னர் கைஸ். ஃப்ரீயான கண்டெய்னர்ல ஓசியா ஃப்ரீயா ஏதாச்சும் அதிக லாபம் உள்ளது கிடைக்குதா பார்க்கலாம். 2,000 rupees தான் கிடைச்சது. 6,000 ஃப்ரீயா அவங்க கண்டெய்னர் கூட 6,000 ப்ராஃபிட் கைஸ். அதெல்லாம் எப்படிதான் காமிக்காங்களோ. ட்ராப் பண்ணலாம். ஆனா இந்த கண்டெய்னர் வாங்கினதான் கைஸ் பயங்கர ஹாப்பினா. ஆனா செல்வாச்சுன்னா நமக்கு எவ்வளோ காசு கிடைக்கும் நினைச்சு பார்க்காத அளவுக்கு காசு கிடைக்கும்.
ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 250K. நம்மலாம் இன்னும் 11K தான் சேர்த்துக்கோம். அதுக்கு ஏதாச்சும் வாங்கினா உண்டு. நம்ம மிலிட்ரியே வாங்கலாம். நம்மளுடைய சூப்பரான கண்டெய்னர் மிலிட்ரி. ஓகே, மிலிட்ரி வாங்கியிருக்கோம். மிலிட்ரி கண்டெய்னர் ஓபன் பண்ணலாம். கிறிஸ்டல்லாம் தந்துருக்காங்க. என்னவா இருக்கும் தெரியல. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்த்தா தெரியும். எஸ், நம்ம யூஎஃப்ஓ தந்துருக்காங்க. ஜெயண்ட் ஃபெஸ்டிவல்ல ஜெயண்ட் எவ்வளோ 75,000. ஏங்க பூமாப்பட்டிக்கு வாங்க. அப்படி இருக்கு guys. என்ன guys அசத்துவாங்க இந்த ஈவெண்ட் டைம். அதான் guys லக்கி ஈவெண்ட் சைஸ் ஈவெண்ட் மட்டும் ரெண்டுமே ஒரே தடவை நடந்துச்சுன்னா அட்மின் அபியூஸ் guys. அதான் guys கேம்ல பாங்க. சைஸ் ஈவெண்ட்ல எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு போது. அதுவே அவ்வளோ பெருசு சைஸ் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அவ்வளோ பெருசு கண்டெய்னர் கிடைச்சது. அதுவே 58,000 தான். இது சைஸ் ஈவெண்ட் வந்து கிடைச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 75,000 கைஸ். அப்பெல்லாம் பாத்துக்கோங்க எவ்வளோ டிமாண்ட்னு. ஓ, அந்த இது வாங்கிட்டாங்க கைஸ். டம்பிள்ஸ் ஃபைனலி 1 lakh. நினைச்சு பார்க்காத காசு 1 lakh. வெறும் என்ன அந்த மிலிட்ரி கண்டெய்னர்ல வாங்கினது 1 lakh கிடைச்சதுன்னா பாத்துக்கோங்க. 79,000 ஆயிடுச்சு. நான் அன்லாக் பண்ணேன் இடத்த. ஓகே, இதுக்கு மேல ப்ராஃபிட்டோ லாஸோ போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 75,000 கிடைச்சதுல நல்லது. ஓகே, என்னென்னமோ தராங்க. இதுலதான் சொப்பு சமாவா தராங்க. ஒண்ணுத்துல பாத்தீங்கன்னா சொப்பு சமாவா தராங்க. ஒண்ணுத்துல பாத்தீங்கன்னா அண்டாம்பஸுக்கு தராங்க. என்னதான் பண்ணி வச்சிருக்காங்களோ கேம்ல. பட் ஸ்டில் நல்லாதான் இருக்கு. ஓகே, இன்வென்ட்ரி ஃபுல்லா இருக்கு. இன்வென்ட்ரி இனிமே அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். காசு சேரட்டும், அதிக காசு சேரட்டும், அப்ப அப்டேட் பண்ணலாம். 10 தான், இந்த காசு 10 தான். 10 சொல்ல அதிக காசு இருந்துச்சுன்னா சேஃபா இருக்கும்ல. காசு காலி ஆகாதுல்ல. அதிகமா 8,000 guys. 3,000 வாங்கி 8,000 rupeesக்கு ப்ராஃபிட். ஆனா ஐ எம் சோ ஹாப்பி guys. மிலிட்ரி கண்டெய்னர் நான் நினைச்சது ஒரு அட்லீஸ்ட் 10,000 வாங்கணுமா. நான் 75,000 58,000 தந்து அசுத்திட்டாங்க கைஸ். எது குட்டி மிலிட்ரி கண்டெய்னர்லாம் தந்துருக்காங்க. அதனால சைஸ் தந்துருக்கனால ஓகே, மிலிட்ரி கண்டெய்னர்லாம் தந்துருக்காங்க கைஸ். அதான் அப்ரிஷியேட்டிங் ஈவெண்ட், அப்ரிஷியேட்டிங் விஷயம். சைஸ் தந்துருக்கனால நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10K கண்டெய்னர் வாங்கியிருக்கேன். யாரும் வருத்தப்படாதீங்க, யாரும் கோச்சுக்காதீங்க. சைஸையும் நடக்குதுங்க ஒரே காரணத்துக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். நல்லா தந்தா தாட்டும், நல்லா தரலன்னா தராம இருக்கட்டும். ஓகே, 6,000 நல்லா தான் இருக்கு. ஐயோ காய்ஸ், சாரி கைஸ், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் கைஸ். சைஸ் முடிஞ்சிருச்சு கைஸ். ஐயோ, ஐம் சோ சாரி கைஸ். இது மாதிரி இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டேன், மன்னிச்சிருங்க. நான் சைஸ் ஈவன் நினைச்சேங்க. லாஸாக போகும் தெரியும், தெரிஞ்ச விஷயம் தானே. சைஸ் ஈவன் போட்டிருக்காங்கன்னு வாங்கினேன், லாஸா போகும் தான். சைஸ் ஈவன்ட்டே போடல. சே, இனிமே மிலிட்ரி கண்டெய்னர் தான் கைஸ் சொல்லுதுதான். மிலிட்ரி கண்டெய்னர் ஒன்று மட்டும் தான் கைஸ் சொல்லுதுதான், இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா அதுலதான் ப்ராஃபிட் கிடைக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 75,000 தான் கிடைக்குது. இதே நான் வந்து பாத்தீங்கன்னா 7 வாட்டி வாங்கக்கூடிய காசு வந்து அந்த ஒரு மில்ட் 3,000 ருபீஸ்க்கு மில்ட் 3,000 ருபீஸ்க்கு வாங்க மிலிட்ரி கண்டெய்னர் தந்துருக்காங்க. அப்பனா எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க. ஓகே, லாஸ்ட் தான் பார்த்தாலே தெரியுது ப்ராஃபிட் கைஸ். லாஸ் நினைச்சேன். ஓகே, நம்மள எதுவும் மோசம் பண்ணக்கூடாதுன்னு ப்ராஃபிட் தந்துட்டாங்க 25,000க்கு. ஓகே, இப்போ இந்த 25,000 வாங்க அந்த அளவுக்கு ஆச்சரியமா இல்லை. ஏன்னா இதெல்லாம் இருக்குல்ல 75 55ன்னு. அங்க பாருங்க, எஜிப்ட்ல இருந்து இருக்கிற மம்மியோட சமாதியாவே எடுத்துட்டாங்க. டைனோசர்லாம் போட்டான். யாருன்னு தெரியல, அம்பானியா இல்ல அம்பானியோட பையனான்னு தெரியல. இவ்வளவு காசு வச்சுருக்கான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னமோ வேற கண்டெய்னர், என்ன கண்டெய்னர்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாம இவர் நம்மளோட நண்பர் சப்ஸ்கிரைபர், நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்ல இருக்காது, சப்ஸ்கிரைபர் தான் இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் ஓபன் பண்ணுவாரு அவரு. என்னென்னமோ வச்சிருக்கு கைஸ் அவருக்குள்ள. என்ன
சரி நம்ம இப்படி அண்ணா காக்கா மாதிரி வா வாயத்து வந்து பார்க்காம கொஞ்சம் நம்ம பேஸுக்கு போய் பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட பேஸோட நேம் இருந்தா கொஞ்சம் யுனிக்கா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். ஆனா எழுதுவோம் விட்டாங்க. ஸ்டீல் மெத்தட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பேஸ் இந்த பேஸோட பேர் எழுதுவாங்க, ஆனா இதுல எழுதில்ல. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா 5 மில்லியன் கைஸ். அவ்வளோ காசு கிடைச்சிருச்சு நம்ம நண்பருக்கு. ஓகே, பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் வாங்குறதுக்கு காசு சேர்ந்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆமா. ஓ, இங்க போனதான் கைஸ். ஓகே, இங்க போட்டாச்சு. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு போட்டா எதை வாங்கன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க கஸ்டமர்ஸ். அதனால கொஞ்சம் பிரிச்சு போட்டாச்சு. ஓகே, நான் மிலிட்ரி கண்டெய்னருக்கு தான் இந்த வாட்டி போனேன். ஏன்னா அதுல தந்த ப்ராஃபிட் என்னால மறக்க முடியாது. அவ்வளோ ப்ராஃபிட் தந்துருக்காங்க. என்னாச்சு, கிளிச்சா? சாரி, கிளிச்லாம் இல்லை. நான் கைஸ் ஒரு ஐயோ தெரியாம அந்த 10K கண்டெய்னர் வாங்கினோன்னே இந்த மிலிட்ரி கண்டெய்னர் கோச்சுக்குச்சு கைஸ். லாஸ்ட் வந்துருச்சு கைஸ். கோச்சுக்குச்சுன்னு சொன்னா நம்மளுக்கு 9,000 ருபீஸ்க்கு ப்ராஃபிட் கிடைச்சது. அதான் கைஸ் இந்த மிலிட்ரி கண்டெய்னர் மாசான கண்டெய்னர். 1000 100 இது என்னமோ ஜொலிக்குது. 1000 தானே, அது எதுக்கு இவ்வளோ ஜொலிப்பு? ஓகே, இன்னும் கண்டெய்னர் அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன கிடைச்சது? கம்மியாக தான் கிடைச்சது. ஓகே, ஐ திங்க் லாஸ்ட்ல போகாதுன்னு தான் நினைக்கிறேன். லாஸ்ட்ல போகாது, ப்ராஃபிட்ல. ஓகே, லாஸ்ட் 2 கண்டெய்னர்ஸ் அல்ல, செகண்ட் லாஸ்ட் கண்டெய்னரும் லாஸ்ட் கண்டெய்னரும் ஓப்பன் பண்ணிடலாமாங்க. ஹனிபி கூண்டு 16,000 பா, மாசு 11,000. ஓகே, செம்ம இதுதான் கைஸ், என்டர்டைன்மெண்ட் தான். 34,000. அந்த 75,000 கச்சதுலேருந்து என்னால் இந்த 34 பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் தரவங்கள நினச்சிக்கோங்க. பட் ஸ்டில் ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க, சூப்பராக தந்துருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கேம் அந்த ஓடும் போது அனிமேஷனு, ஜம்ப் பண்ணும் போது அனிமேஷன்லாம் சார் பாருங்க. ஓடும் போது எப்படி வச்சுக்கிட்டு ஓடலாம் பாருங்க. குடு குடு பாண்டி ஓடுதானே, குடு குடு பாண்டி ஓடுதானே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, பெரிய லெசன் தந்துருந்தாலும் 290 தான் ப்ராஃபிட்டா. இனிமே மிலிட்ரி கண்டெய்னர் தான் வாங்கணும் கைஸ். நீங்க ஒருவேளை இந்த கேம் பேசிக்கா விளையாடுறதுக்குன்னா மிலிட்ரி கண்டெய்னர் வாங்குங்க, அது ஏன் சஜஷன். உங்க இஷ்டம் தான், பட் நான் ஒரு சஜஷன் சொல்றேன், மிலிட்ரி கண்டெய்னர் வாங்க, சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கைஸ் என்ன மாதிரி மறந்துக்கிட்டு சைஸ் ஈவெண்ட் போட்டிருக்காங்கிற ஞாபகத்துல வாங்கிடாதீங்க காசு தந்து, அப்புறம் வேஸ்டா போயிடும். நம்ம இப்போ அப்கிரேட்லாம் பண்ணியாச்சு, பண்ண வேண்டிய அப்கிரேட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ சாமான் இருக்கு, இதெல்லாம் வாங்குவாங்கன்னு தெரில. இங்கே வேற கொஞ்சம் இருக்கு, வாங்க இதெல்லாம் வாங்கிடலாம். ஐ மீன் ஆமாம் வாங்கிடலாம். இன்னும் 25Kலாம் இருக்கு, வாங்கலாமா வேண்டாமா? வாங்கலாமா? சரி வாங்கலாம். 2 வாங்க, 3 வாங்கிடுவேன், ஃபுல்லாக வாங்கிடலாம். காசு இல்லை, 4 வாங்கிடுவேன். நல்லா வருமானு தெரில, பார்க்கலாம். தயவு செஞ்சு நல்லா வந்தது, நல்லா வந்தது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். லாஸ்ட் தான் கைஸ், 10,000. ஓகே, லாஸ்ட் தான். சாரி கைஸ், லாஸ்ட் தான். சொன்ன மாதிரியே லாஸ்ட். இட்ஸ் ஓகே, இன்னும் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணலாம். தெரியாமல் வாங்கிட்டணும், பேராசை பெரிய நஷ்டம்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரிலேருந்து பார்த்துக்கலாம். நான் என்ன நினச்சேன், சரி கொஞ்சம் லக்கு கிடைக்கும்னு பார்த்தேன், இதுவும் வரல அந்த அளவுக்கு. 1,000 4,000 லாஸ் தான், தெரியும், தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாமல் வாங்கிட்டேன். பேராசை பெரிய நஷ்டம். வாங்கிடாதீங்க கைஸ் இனிமே இந்த கண்டெய்னரை. லாஸாக தான் போயிட்டு இருக்கு. இது வச்சு ப்ராஃபிட் தந்தா நல்லா இருக்கும். ஒரு 5 ரூபா ப்ராஃபிட், அது கூட வேணாம், ஒரு 2 ரூபா ப்ராஃபிட் தந்தா வச்சு நல்லா இருக்கும். என்ன வந்ததுன்னு பார்க்கலாம். ப்ராஃபிட் 71,000. அப்படி என்ன கச்சுது? நானே வாங்கல 71,000 என்ன கச்சுன்னு. அதெல்லாம் அந்த ஷூவா இருக்குமோ, எப்பிக் ஐட்டம்னு காமிச்சுது, தெரியலையே. 2 டைம் பிக்கப் பண்ணி இங்கே போட்டலாம், எல்லாமே இந்த சைட்ல இருக்கணும்.
அப்பதான் கஸ்டமர்ஸ்லாம் டீசெண்டா வந்து வாங்குவாங்க. அப்படி என்ன கட்சி 71,000க்கு இப்படி பண்ணா எப்படி guys வேகன்னு எனக்கு போக மனசு இருக்கும்? சொல்லுங்க சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்களேன். இப்படிலாம் பண்ணா எப்படி கண்டெய்னர் ஐ மீன் அப்கிரேடட் கண்டெய்னருக்குலாம் போக மனசு வரும். கம்மியான கண்டெய்னருக்குலாம் போக மனசு வராது. ஓகே, எல்லா கண்டெய்னர் நான் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். 1.5 மில்லியன் வேணும் guys இந்த கண்டெய்னர்லாம் வாங்குறதுக்கு. இப்போதைக்கு நம்ம கம்மி காசுலயே வாங்கலாம். 10K வாங்க, 3K வாங்கலாம்னா, ஏன்னா நம்ம கிட்ட காசு அதிகமாயிடுச்சு. இனிமேல் டிமாண்ட் அதிகமான உள்ள கண்டெய்னர் தான் வாங்கணும். நான் 3 தான் வாங்கியிருக்கேன். சரிப்பட்டு வரும்னு தான் நினைக்கிறேன். சரிப்பட்டு வரலன்னா திரும்ப நம்மளோட ஓல்டு ஃபேஷனுக்கு தான் போக வேண்டியிருக்கும். 3K லாவா கண்டெய்னர்லாம் வாங்குவோமான்னு தெரியல. பாருங்க 5,000 rupees லாஸு. இதுல ஏதாச்சும் கிடைக்கணுமே, இதுலயே லாஸ் தான் கைஸ். இல்ல ப்ராஃபிட் டெய்லி தந்து காப்பாத்திட்டாங்க. 1,000 rupees ப்ராஃபிட். ஓகே, ஆனா சரிப்பட்டு வரலதான். புதுசா நம்ம நியோன்னு வச்சது 13,000. பட் நம்ம அந்த 3K தான் கைஸ் மாசு. இப்போதைக்கு மாசு. வேற கண்டெய்னர்ல தான் நல்லா தந்தா அது மாசம் ஆயிடும். கொலை மாசு கைஸ் இந்த கேம். ஆனா அனிமேஷன்லாம் நான் திரும்ப சொன்னேன், அனிமேஷன்லாம் ஆனா மாசம் பண்ணிருக்காங்க கைஸ். திரும்ப சொல்லலாம் கைஸ், அப்படி ஒரு அனிமேஷன். இங்க பின்னாடி கூட வாங்கல, இந்த கண்டெய்னருக்குலாம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது கண்டெய்னர்லாம் காமிச்சிருக்காங்க. இந்த வாட்டி நான் கொஞ்சம் லாவா கண்டெய்னர் வாங்கினேன் 3. கொஞ்சம் ஆசையா இருக்கு கைஸ், கண்டெய்னர் வாங்கணும், அதிக காசு வச்சு வாங்கணும், எப்படி இருக்கும் இருக்கு அந்த ஆசை இருக்கு. அந்த ஆசைதான் வந்து பாத்தீங்கன்னா கெடுக்குது. டிராகன் ஈவன் ஹஸ் ஸ்டார்டட். ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன், எல்லாமே ரெட் கலர்ல ஆயிடுச்சு. ஜூம் அவுட் பண்ணி காமிச்சேன், இப்போ ஜூம் பண்ணிருந்தேன். டிராகன் ஈவன் ஆரம்பிச்சிருச்சு. அவங்க என்னமோ புத்தகம் காமிச்சிருக்காங்க. நல்லா வாழ்ந்தா நல்லது, நல்லா வாழணும். டிராகன் ஈவெண்ட் அப்போ வாங்கியிருக்கோம். சாரி கைஸ். இதுல ப்ராஃபிட் வரும் கைஸ். ஒரு புடி 68. இதான் கைஸ் மாசு. இதான் இந்த கண்டெய்னர் தான் மாசு. ஓகே, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலாம் வாங்க. இதுல எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும்? ஐ திங்க் ஸோ லாஸ்ட் தான் நினைக்கிறேன். எவ்வளோ ப்ராஃபிட்? 400K. அப்படி என்னது 300K வந்திருக்கு? 300 இல்ல 400K அவ்வளோ காசா? பிக்கப் பண்ணீங்க இதுலயும் 70. அப்போ லாவா கண்டெய்னர் தான் கைஸ் மாஸ். மிலிட்டரியோட லாவா தான் மாஸ் கைஸ். இப்போ சொல்றேன் கைஸ். ஓ, இந்த புத்தகமா வாங்க 371K. எப்பா புத்தகம் தான் கைஸ் 371K. யோவா, அது மட்டும் சொல்லாச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காசு கிடைக்கும் கைஸ். என்னது மணி இல்லையா? இப்போ மணி இப்போ வந்து கைஸ் கொஞ்ச நேரத்துல மணி நான் கைஸ் எலும்பு கூடு காமிக்குது. ஓகே, இது எப்போதான் செல்லாகும்னு தெரியல. நான் கூட பெருசா என்னமோ தந்துருக்காங்க. பட் அந்த டஸ்ட்பின் மாதிரி இதுவும் கொஞ்சம் கம்மி காசு தான் இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா இது தந்தாங்க. இவனுக்கு பாருங்க கைஸ், பேச பாருங்க கைஸ். ஆக்டோபஸ் மண்டையன் ஆக்டோபஸ் இது பண்ணிருக்கான். ஆக்டோபஸ் பேஸ் வச்சிருக்கான். ஃபெஸ்டிவலா போடுறாங்க கைஸ். ஆனா மியூட்டேஷன் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிருக்கு. ஃபெஸ்டிவலா போடுறாங்க. இப்படி போட்டா இன்னும் இது கூட மட்டும் சைஸ் ஈவெண்ட் ஓட்டுமே. பக்கா அட்மின் அபியூஸ் கைஸ். இந்த கேமு அட்மின் அபியூஸ் இல்லாமலே இப்படி இருக்குன்னா அப்ப அட்மின் அபியூஸ்லாம் வந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். பா கஜா மாசா இருக்கும். ஓகே, நம்மளோடைய பிங்க் கலர் கண்டெய்னர் வாங்கலாம். ஏன்னா ஈவெண்ட் போட்டிருக்காங்கன்னு பிங்க் கண்டெய்னர் வாங்கினேன், பிங்க் கலரு. ஓகே, ஓபன் பண்ணி பார்க்கலாம். லாஸ் ஆகக்கூடாது சாமியே, சவனமையப்பா. ஓகே, லாஸ் தான் கைஸ். பார்த்தது லாஸ் வாங்கிடக்கூடாது. நான் எல்லாத்தோட நல்லா தந்தாங்களும் ஆனால் லாஸ் தான். லாஸ் அஃப்கோர்ஸ் பார்த்தாலே தெரியுது. பத்தாது லாஸ்.
38,000 அநியாயத்துக்கு லாஸ்ப்பா. ஓகே, ஆனா 1000 ருபீஸ் தாங்க. இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் கிடைக்கும். ஆனா ஆனா அதுக்கு லாஸ் தான் கிடைக்கும். ஓகே, லாஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். லாஸ் வாங்கிருக்க கூடாது. ஈவென்ட் போட்டாலும் போடுறாங்க, லாஸாவும் போகுது. சில ஈவென்ட்லாம் நல்லா போகுது, சில ஈவென்ட்லாம் லாஸா போகுது. ஏன்னு இந்த மாதிரி தெரியல. ஓகே, நம்ம வழக்கம்படி எல்லாத்தையும் வாங்கி ஐ மீன் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையும் நம்ம எடுக்கலாம். இதுலயே லாஸ் தான். தெரியாம இந்த பிங்க் கலர் கண்டெய்னர் வாங்கிட்டேன். மியூட் ஃபெஸ்டிவல்னு இந்த கேம் நம்ப முடியல. ஃபெஸ்டிவல் போடுறாங்க, 2 ஃபெஸ்டிவல் இருக்கு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் எண்ட் ஆயிருக்கு. டிராகனு முன்னாடி இருந்துச்சு, ஆனா ஏன் லக்கு வரலன்னு தெரியல. ஒருவேளை அந்த லாவா கண்டெய்னர்ல அந்த 300 கேக்கு தந்ததுனால உங்கள வேற லக் இல்லையோ. சரி, நம்ம லாவா கண்டெய்னரே வாங்கலாம். நம்மளோட ஃபேவரட் கண்டெய்னர் லாவா கண்டெய்னர். இதுதான் ப்ராஃபிட் வாங்கும். இந்த மாதிரி கண்டெய்னர் இப்ப இதாங்க கஜா மாசு லாவா. இனிமே லாவா தான் வாங்கணும். அதே மாதிரி நீங்க 3000 மிலிட்ரி கண்டெய்னர், லாவா கண்டெய்னர், இது 2 தான் இப்போதைக்கு மாஸ் இந்த கேம்ல. இது 2 மட்டும். நீங்க ஒரு பிகினர் தான் இந்த 2 மட்டுமே வாங்க. முன்னேறிடலாம் இந்த கேம்ல. சீரியஸா சொல்றேன், முன்னேறிடலாம். ஓகே, இப்போ இந்த லாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. எடுக்கவும் இதுல வாங்க கம்மியா லாஸ் கிடைச்சிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 38, 48 அதெல்லாம் அந்த மாதிரி லாஸ் கிடைச்சது. பட் இதுல கம்மியா கிடைக்குது. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஐட்டம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூவா இருக்கு. ஹேலோலாம் கேள்விப்பட்டதே இல்லை. ஐ மீன் முன்னாடி இந்த கண்டெய்னர்ல கேள்விப்பட்டது இல்லை. நான் கைஸ் ஆனா இதுலயே லாஸா போச்சு போன கண்டெய்னர்ல. மியூட்டேஷன் ஃபெஸ்டிவல் போட்டா லாஸா போகக்கூடாது. பாருங்க கைஸ், லாஸா போயிட்டு இருக்கு கைஸ். என்னதான் மியூட்டேஷன் ஃபெஸ்டிவலோ லாஸா போயிட்டு இருக்கு. ஒருவேளை 375K அந்த 371K எல்லாம் தந்ததுனால ஒருவேளை இதுவாயிடுச்சோ, லக்கு போயிடுச்சோ தெரியல. எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, நம்மளோட கண்டெய்னர் போகலாம். நம்மளோட கண்டெய்னர்ல இருந்து ஐ மீன் திங்ஸ் எல்லாம் எடுக்கலாம். 56,000 வா தந்து காப்பாத்திட்டியப்பா. இதுல ப்ராஃபிட் தான். இப்பதான் மியூட்டேஷன் ஃபெஸ்டிவல் ஒர்க்கா இருக்கு. இதுலயே லாஸ் தான் கைஸ். இல்ல ப்ராஃபிட். அந்த ஆமையை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு ப்ராஃபிட்னு. 98 52K தான் அந்த ஆமை தெரியல. பட் நல்லா கிடைச்சது ப்ராஃபிட்டு. அதை அப்ரிஷியேட் பண்ணும். 3 கண்டெய்னர்ல லாஸ் பண்ணிட்டாங்க. மெஜாரிட்டி பண்ணி லாஸ் தான் இருக்கும். 2 கண்டெய்னர்ல தான் ப்ராஃபிட் வந்துருக்காங்க. நம்ம லாவாவே வாங்கலாம். ஏன்னா அந்த 300K கிடைச்சது அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்கும். நான் நம்ம லாவாவை ஓகே லாவா கண்டெய்னர்ல ஐ மீன் கண்டெய்னர் அப்கிரேட் பண்ணிடலாம். இன்னும் எத்தனை அப்கிரேட் பண்ண வேண்டியதுக்கு? 2 தான் அப்கிரேட் பண்ண வேண்டியதுக்கு. எல்லாத்தையும் வாங்கிடலாம் வாங்க. ஓப்பன் பண்ணிடலாம். வாங்கியாச்சு, சாரி ஓப்பன் பண்ணிடலாம். இதுல வந்து லாஸ் கேஸ் செகண்ட் கண்டெய்னர் லாஸ். இது தரல, இதுவும் தரல. இதுலயே லாஸ் தான் நினைக்கிறேன். முதல் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணலாம். 1000 ஓகே கைஸ், ப்ராஃபிட் தான் கைஸ். ப்ராஃபிட் தான் நினைக்கிறேன், தெரியல. ப்ராஃபிட் தான். 81,000 சொன்னல. மாசான கண்டெய்னர்ல லாபா இன்னும் வாங்கிக்கலாம். ஓகே, சக்சஸ்ஃபுல்லி இட் had happened. இதுல லாஸ்ட் தான் அன்பார்ச்சுனேட்லி. பாத்தீங்கன்னா அந்த டிராப் பண்ணும்போது அந்த டஸ்ட் வருது பாத்தீங்களா, அனிமேஷனே மாசம். 6,014 இதுல நியாயமா கைஸ்? 50 கேட்குவாங்க, சீரியஸா 50 கேட்குவாங்க, 16 ருபீஸ்க்கு தராங்க. அநியாயம் பண்ணாங்க. பட் ப்ராஃபிட் தந்துருக்காங்க. அதான் வந்து பிளஸ் பாயிண்ட். ஓகே, எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. எடுத்துடலாம் கைப்பிள்ள எடுத்தது. மைனஸா இன்னும் கைஸ் இவ்வளோ மைனஸ் போயிடுச்சு. ஓகே வாங்கலாம். எனக்கு என்னன்னா இன்னும் இந்த 57 அந்த சொச்சம்லாம் தாங்க பாத்தீங்களா, காண்டாகுது கைஸ். முதல்ல லக்கு முதலே தந்துட்டு இந்த கேம்ல பின்னாடி பேட் லக் தருவாங்களோ. சாச்சா அப்படி இருக்காது, தெரியல. என் கெஸ் அந்த மாதிரிதான். இதுல ஏதாச்சும் லாஸ்ட் இல்லாம ப்ராஃபிட் கிடைச்சா நல்லது. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா காசுலாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா எரியுது. நான் லாஸ்ட் ப்ராஃபிட் வந்தாங்கன்னா காசு சீக்கிரமா எரியுது.
அதான் என்னோட யூனிக் இது இந்த கண்டென்ட் இந்த கேமோட யூனிக் விஷயமே. ஓகே, எல்லாத்தையும் வாங்கிடலாம். வாங்கி எல்லாத்தையும் போட்டலாம் பேஸில். ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். 45 மினிட்ஸா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, போட்டுடலாம் எல்லாத்தையும். போட்டுட்டு ஓகே என் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கேம் நல்லா தான் இருக்குது. பின்னாடி மார்க்கெட்டோட நான் ஜம்ப் பண்ணேன். இந்த கேம் ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. ஐ ஹாவ் டு ரியலி அப்ரிஷியேட் இட். இந்த கேம் நீங்கள் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்ககிட்டேருந்து இடைப்பிரிகிறது உங்களோட ஏவி கேமர் 2.0.